இந்த நாளில் வந்தவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, நம்ம இதுவரையிலுமே தீமையான ஆடைகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம், தீமையான கேலண்டர்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போவது தீமையின் அடையாளங்கள். தீமையின் அடையாளங்கள் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒரு அடையாளம் இருக்கும். இப்போது தேசத்தில் நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. இதே போலவே தான் ஆவி உலகத்தில் என்ன நடக்குதோ இதுதான் ஆவி மண்டலத்தையும் நடக்கிறதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய அடையாளம் பரலோகத்துக்குரியதாக இருக்கும் பொழுது நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக மாறி அதற்கேற்றபடி நம்ம செயல்படுவோம். இல்லைன்னா நம்முடைய அடையாளம் தீமைக்குரிய ராட்சியத்திற்குரிய அடையாளமாக இருக்குமானால் தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், யோசிப்போம், செயல்படுவோம், எல்லாமே தீமையான காரியங்களாக இருக்கும். இப்போது இந்த நாளில் 2 அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று தீமையின் அடையாளம், இன்னொன்று நன்மைக்குரிய அடையாளம். தீமையின் அடையாளம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் இடத்திலிருந்து நம்ம மேலே போடப்படுகிறதான ஒரு தீமையின் அடையாளம். நன்மையின் அடையாளம் எங்கே இருக்கிறது வருதுன்னா நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம மேலே போடப்படுகிறதான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்மை முத்திரை போடுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு சீல் பண்ணுறார். சீல் பண்ணிட்டா இது எனக்குரியவன், சத்துருவே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே ஒரு சீல் போடுறாரு. இப்போ இந்த காலை வேளையில் நம்ம மேலே அந்த அடையாளம் இருக்கிறதா அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. என் மேலே என்ன அடையாளம் இருக்கிறது? தீமையின் அடையாளமா, நன்மைக்குரிய அடையாளமா? என் வாழ்க்கையில் எந்த அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், சரி, அந்த தீமையின் அடையாளம், இந்த தீமையின் அடையாளத்தை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது, மாம்சீக கண்களினாலே நாம் இதை பார்க்க முடியாது. பார்த்தா தானே நம்ம நம்புவோம், பார்க்குறதே இல்லை, பார்க்க முடியாது. இது ஸ்பிரிச்சுவல் ரேமில், ஆவி உலகத்தில், ஆவி மண்டலத்தில் சத்துருவினால் போடப்படுகிறதான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீமையின் அடையாளங்கள் நம்ம மேலிருந்து அகற்றப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனத்தோடு இந்த நாட்களில் இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதலாவது அடையாளம் உலகத்தில் யார் போட்டது தெரியுங்களா? தேவன் தான் காயின் மேலே ஒரு அடையாளத்தை போடுறார். இந்த முதலாவது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைகள், மூத்தவன் பேர் காயின், இளையவன் பேர் ஆபேல். இப்போது இந்த மூத்தவன் அவனுடைய காரியங்களை அவன் பலி செலுத்துகிறான் கடவுளுக்கு கொண்டு வந்து. இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை கடவுள் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அதனால தான் ஆபேல் பார்த்திங்கன்னா தன்னுடைய மந்தையில் இருந்ததான பிரத்யேகமாய் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சில ஆடு மாடுகளை கொண்டு வந்து அவன் பலி செலுத்தணும். இதனால் எரிச்சல் அடைந்ததான காயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரும் வயல்வெளியில் தனியாக இருக்கும் பொழுது அவனை கொலை செஞ்சிடறார். முதல் கொலை ஆபேலை காயின் செய்கிறார். அதுக்கப்புறம் இவனுடைய சிந்தப்பட்ட இந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது பூமியிலிருந்து தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறது, எனக்கு இப்படி தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை அறிந்ததான தேவன் காயின் இடத்துல கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கே அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? அவன் எங்கே இருப்பானோ எங்கே போனானோ எனக்கு தெரியாது அப்படின்றான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன செஞ்ச? உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ இன்றைக்கி முழு உலகமுமே பயங்கரமான ரத்தம் சிந்துகிறதான கொலை, கொள்ளை, பயங்கரமான காரியங்களெல்லாம் இருக்குது. இந்த பூமி சாபத்தினாலே நிரம்பி இருக்கிறது, இரத்தத்தினாலே பூமி சாபத்தினால் நிரம்பி இருக்கிறது. இதுக்கு மத்தியில் தான் நம்ம ஆசீர்வாதத்தை தேடி வருகிறோம், ஆசீர்வாதத்துக்காக நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்க செய்வது இல்லை. நம்முடைய முன்னேற்றத்தை சத்துருவானவன் என்ன பண்ணிடுறான், தடை செஞ்சு வச்சிடறான். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவினை. இதெல்லாமே ஏன் அப்படின்னா பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. எதனாலே? இரத்தம் சிந்தனத்தினாலே பூமியானது சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தினதான இந்த இரத்தத்தின் அந்த சாபத்தை நீக்கும்படியாகத்தான்
இதற்கு வேறொரு ரத்தம், பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அவரோடு இருக்கும்படியாக நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போடுகிறார். அதே நேரத்தில் நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம மேலே எதையாவது ஒரு அடையாளத்தை போட்டு அவனுக்கென்று வேறு பிரிக்கணும்னு சொல்லி அவன் செய்கிறான். அப்போ முதலாவது அடையாளம் தேவனாலே போடப்பட்டதாக இருந்தது. அது நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் பக்கத்தில் இருக்குது வேதத்தில். 1 to 16 வசனங்களை வாசிப்போம் பாருங்கள். எல்லோரும் எடுத்துக்கோங்க. 4ஆம் பக்கத்தில் இருக்குது. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானவன், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்திருக்கிற இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயிலை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்போ இவன் ஒரு கொலைக்காரன், ஆனால் இவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை அவன் மேலே போடுறார். அப்போது முதலாவது ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கொலைக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்டுறார். கேட்டு அதற்குரிய பதிலை கொடுக்குறார். கொலைக்காரனுடைய ஜெபத்தை கேட்குறவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பிசாசுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பிசாசு பிடித்த ஒருத்தன் வரான். அவனுக்கிட்ட பிசாசு இவனை விட்டு போன்னு சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு சொல்லுது, எங்களை இந்த ஏரியாவிலேருந்து எங்கேயும் துரத்தாதீங்க, ஏன்னா நாங்கள் ரொம்ப பழக்கப்பட்ட இடம் இது. நாங்கள் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து அவங்களுக்குள்ளே புறணுன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் எங்களை இந்த இடத்துலேருந்து துரத்த வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜெபம் பண்ணுவான். இங்கே இருக்கிற பன்றி கூட்டங்களுக்குள்ளே நான் போகிறோம், எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதையும் அனுமதிப்பார். அப்போது ஒரு கொலைக்காரனுடைய ஜெபத்தை கேட்டவர், பிசாசுடைய ஜெபத்தை கேட்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்றது தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாகவே தேவன் கேட்பார். ஆனால் நம்முடைய ஜெபம் இந்த நாளிலே கேட்கப்படாததற்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கிறது. தீமையின் ஆடைகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், தீமையின் வஸ்திரங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். தீமையின் கேலண்டர்கள் நமக்கு எதிராக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கேலண்டரில் பிசாசு இந்த நாளில் இவனுக்கு இது வரணும்னு அவன் குறித்து வச்சிருக்கிற அந்த சம்பவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு புரியல, இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் சத்துருவானவன் ஒருவன் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்போ அதே சத்துருவானவன் தான் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போடும்படியாக விரும்புகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அது எல்லாத்தையும் இவன் டூப்ளிகேட் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் நன்மைக்கானதாக செய்வார், பிசாசு என்ன பண்ணுவான், தீமைக்கானவைகளாக அவன் செய்வான். அப்போது ஆண்டவர் நம்ம மேலே ஒரு குறி போட்டிருக்கிறார், நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். இந்த அடையாளம் நம்மளால் உணரப்பட முடியாதபடி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை செய்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நாளிலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டுறார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது நம்ம பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான மனிதர்களுடைய மத்தியில் நம்ம போகும் பொழுது அங்கேயும் சில அடையாளங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ரிகளுக்குள்ளெல்லாம் போனால் அவங்க கையில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு கார்டு ஒன்று கட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. சில ஃபேக்ட்ரிகளுக்குள்ளாரெலாம் உள்ளே போகும் பொழுது அந்த கார்டை ஒன்று கட்டிடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கூட அந்த கார்டு பேஷண்ட் கையில் ஒன்றும், அந்த கூட இருக்கிற அந்த அட்டெண்டர் கையில் ஒன்று கட்டிடுவாங்க. ஏன் தெரியுங்களா, இவன் பணம் கொடுக்காம எங்கேயாச்சும் ஓடி போயிட்டானா இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணும் இல்லை. வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டே இருப்பார் கேட்டில், கையில் அந்த டோக்கன் கட்டியிருக்கிற வெளியே வந்தால் போய் நின்று நீ என்ன பண்ண, எங்கேருந்து வர, எந்த வார்டு, எந்த நம்பரு, உன் பேர் என்ன அப்படின்னு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பரில் இருக்கிற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் விடலாமா விடக்கூடாதா அப்படின்வான். அவன் சொல்லுவான், இன்னும் பணம் கட்டல விடாதானா விட மாட்டான். அப்போது இன்றைக்கி நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள் சின்ன காரியத்திலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அது எல்லாமே பழகி போயிடுச்சு. இப்போ நமக்கு இது தெரிய மாட்டேனுது. இதே போலவே சத்துருவம் நம்ம மேலே ஒரு தீமையின் அடையாளத்தை ஒன்றை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் என்பது நன்மைக்காகவது தீமைக்காகவாவது இருக்கிறது. பவுல் சொல்கிறார் பாருங்க, அவர் மேலே ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 263ஆம் பக்கத்தில் இருக்குது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 263ஆம் பக்கத்தில் இருக்குது. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காத இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இது என்ன இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கிறதுனாலையா? இல்லை, நம்முடைய உணர்வில், உணர்ச்சிகளில், எல்லாவற்றிலும், சிந்தைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வார்த்தைகளாக, தேவனுடைய வார்த்தைகளாக நம்ம பேசும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுறோம், அடையாளமாக நம்முடைய சரீரத்தில் நாம் தரித்து கொள்கிறோம். அதனால் அவர் சொல்கிறார், நான் இதுவரையில் என்னை துன்பப்படுத்திட்டு இருந்த யார் இனிமேல் என்ன பண்ண வேணாம், என்னை துன்பப்படுத்த வேணாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்கள் இருக்கிறதா? நம்முடைய வாயிலிருந்து வருகிறத வார்த்தைகள் எவ்விதமான வார்த்தைகளாக இருக்கிறது? இன்னொரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசுகிறத விட்டுட்டு முதலாவது உங்களுடைய தாய்மொழியில் நல்ல பாஷைகளை பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கற்றுக்குங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம வாயை திறந்தாவே, சிலர் வாயை திறந்தாவே சாபமான வார்த்தை தான். நான் எங்கே பிழைக்க போகிறேன், நான் என் இதில் ஏன் கிடைக்க போகுது, என் பிள்ளைங்க எங்கே நல்லா இருக்க போகிறாங்க, என் குடும்பம் எங்கே நல்லா இருக்க போகுது, இதுதான் இவங்க வாயை திறந்தாவே. ஆனால் இங்கே வந்து சபையில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அப்போது நம்முடைய தாய் மொழியில் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதுவரை நம்ம பார்த்ததான பேசினதான எல்லா வார்த்தைகளையும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சபையில், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேசினதான தீமையான வார்த்தைகள், ஏன்னா நாவின் பிரதியுத்தரத்தில் தான் ஜீவனும் மரணமும் உண்டாம். நம்ம எதை சொல்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து இன்றைக்கி ஆண்டவர் அறியாதவங்க கூட சொல்கிறாங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் இன்றைக்கி இதை புரியாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய நாவிலே தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவன் விரும்பினா ஜீவன், மரணம் விரும்பினா மரணம். அப்போ இந்த நாளிலே நாம் எதை விரும்பி வந்திருக்கிறோம், ஜீவனையா மரணத்தையா? ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் நல்லதாக தான் ஜெபம் பண்ணுறோம், இயேசுக்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்ணுறோம், எத்தனையோ வருடங்களாக ஆலயத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. காரணம், நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ள, எல்லைகளுக்குள்ள தீராத பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த நாளில் அதை மாற்றும்படியாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம இனிமேல் பேச வேண்டிய வார்த்தைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடுவார் இல்லைங்களா, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே அப்படின்வார். அப்போ நமக்கு துணையாளராக ஆண்டவர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அவர் தான் நம்ம மேலே இருக்கிறார், அவர் தான் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன்,
எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த இடத்துல நான் பேச போகிறேன், எனக்கு கிருபை தாங்க, உங்களுடைய சித்தமில்லாத எந்த வார்த்தையும் நான் பேசக்கூடாது ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நம்ம போய் நன்மை கிடைக்கிற நேரத்தில் நம்ம வாயாலேயே நம்ம கெட்டு போயிடுறோம். அவங்க நல்லது செய்யணும்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னோன்னே அந்த முதலாளி என்னை பார்த்துவார், என்னை பார்த்து என்ன நுழைஞ்சவனே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், இவனுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு வேலையை கொடுக்க மாட்டார். இது எல்லாமே தீமையின் அடையாளங்கள் போடப்பட்டதான நபர்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். நன்மைக்கு ஏதுவான அடையாளங்களை போடப்பட்டிருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நன்மை தான் நடக்குமோ இல்லையா, தீமைகள் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. அப்படியே தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் மாற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் என்ன இருக்குதா, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். நமக்கு நம்முடைய எதிராக சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் அந்த போராட்டத்துக்கு மத்தியில், அந்த போராட்டத்துக்கு சூழ்நிலையில் நம்ம பயந்துருவோம். இது எப்படி தாண்டி வர்றதுன்னு தெரியல, இதை செத்து போயிடுவோமா அப்படிலாம் பயப்படுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களால் இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் தீமையாய் பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை ஆண்டவர் நன்மைக்குரியதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சில பலவீனங்களை கொடுப்பான். அந்த பலவீனத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறதே நம்ம காணும்படியாய், மற்றவர்கள் நம் மூலமாக அறிந்து கொள்ளும்படியாய் சில பலவீனங்களை தேவன் அனுமதிப்பார். அவர் அனுப்புறதில்லை, நாமளாக போய் என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் சில பலவீனங்களை நாமளாக விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். கடிக்கிற நாயை விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாயை கடிக்குது, அதை என்ன சும்மா கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், எனக்கு விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி போடுறாரு, அது கடிக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஊசியெல்லாம் போடணும். ஆகவே நாம் எதை பார்க்குறோமோ எதை பேசுகிறோமோ அதை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நம்ம கேட்குறதான ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது சீக்கிரமாக வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தடை பண்ணும்படியாக சில தீமையின் வல்லமைகள் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டு இவனுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு அவன் சில காலங்கள், சில நாட்கள், சில வருடங்கள் கூட தடை பண்ணி வச்சிருப்பான். தானியேல் ஜெபித்து கொண்டு இருந்தார். 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஜெபம் பண்ண தொடங்கினவனே ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு வந்துடுச்சு. ஆனால் இவர் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, நான் என் மகனுக்கு பதில் கொடுத்துட்டேன், என்ன அவன் இன்னும் அவன் உபவாசத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு ஏஞ்சலை அப்பாயின்மெண்ட் பண்ணி என்னன்னு போய் பாரு அப்படின்னா, இவன் வர வழியில் வான மண்டலத்தில் இருக்கிறதான அந்த பொல்லாத அதிபதி இந்த பதிலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பிடித்து வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த தூதன் அவனோடு யுத்தம் பண்ணி தேவன் தந்ததான பதிலை வாங்கி கொண்டு தானியேல் கிட்ட கொடுத்துட்டு இவர் மறுபடியுமா போயிடுறாரு. இன்னும் அடுத்தது ஒருத்தர் வருவான், அவனோட நான் யுத்தம் பண்ணணும், இன்னும் நிறைய பிள்ளைகள் ஜெபம்லாம் தடைப்பட்டு இருக்குது, அந்த ஜெபத்தெல்லாம் பதில் வாங்கி கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் போயிடுவான். அப்போது நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணும்படியாக வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது, 1 2 இல்லைங்க. ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இதெல்லாம் என்றைக்கு முடியறது, ஒரே அடியாக எல்லாத்தையும் நசுக்கி போட்டுட்டா என்ன அப்படின்னா, ஒரே அடியாக நசுக்கி போட்டால் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். தேவனை நம்ம தேட மாட்டோம். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம பார்த்து நம்ம நடக்கும் பொழுது தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பலவீனங்களை எடுத்து போட்டுட்டு நமக்கு பலத்தினாலே நம்மை இடைக்கட்ட போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் கூட சில நன்மையான அடையாளங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. 105 13 15 736ஆம் பக்கத்தில் இருக்குது. வாசிக்கலாமா? அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றேன். இது ஆண்டவர் நம்ம மேலே போட்டதான ஒரு அடையாளம். அதனால் நமக்கு எதிராக என்ன தான் பெரிய பெரிய ராஜாக்கள், எவ்வளோ பெரிய யுத்தம், எவ்வளோ பெரிய சேனை நமக்கு எதிராக வந்தாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அதிலிருந்து அழிய விடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார்.
அப்போ நம்ம இதை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன தீமையின் அடையாளங்களுக்கு, ஏன் என் எல்லைக்குள்ளே மாத்திரம் இப்படி தொல்லை அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த இந்த அடையாளங்களை நம்மளால் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய மாம்ச கண்களை இல்லை, ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்தருளுங்க. ஆவியின் மண்டலத்தில் என்மேல் சத்துருவினால் போடப்பட்டிருக்கிற, என் குடும்பத்தின் மேல் போடப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படும்படியாய், எனக்காக நீங்கள் நியமித்திருக்கிற நல்ல காரியங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த ஜெபத்தை ஒரு நாள் செய்தால் போதாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஜெபங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்னத்தை ஜெபம் பண்ணுறது, பிரச்சனை இல்லை அதனால் நான் ஜாலியாக போயிட்டு இருக்கிறேன், பிரச்சனை வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சிலவங்க இருப்பாங்க. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பாக வைத்திருப்போமானால், நம்முடைய எல்லைகளில் ஏற்பட்டிருக்கிற உடைப்புகளை பயன்படுத்தி சத்துரு நமக்குள்ளே வந்துடுறான். போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெருமைக்குரிய ஒரு எண்ணம் வந்துடும், இல்லை நம்ம பேச்சில் ஒரு கோபத்தோடு பேசிடுவோம். இது எல்லாமே நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக தேவன் விரும்பாத சில காரியங்கள் ஒரு உடைப்பை ஏற்படுத்தி நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக சத்துரு உள்ளே நுழையும்படியாக நம்ம சொல்கிறோம், செஞ்சிடறோம். அப்போ நமக்கே தெரிய மாட்டேனுது. அதனால் நம்ம இந்த நாட்களில் தேவ சமூகத்தில், தேவனை என் மீது உம்முடைய பரிசுத்த அடையாளத்தை நீர் எனக்கு போடும் ஆண்டவரே, என் மேல் இருக்கிற தீமையின் அடையாளத்தை என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு வார்த்தையை பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் சொன்னதான ஒரு காரியம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 967ஆம் பக்கத்தில் இருக்குது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படும் சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இது எங்கே துவங்குதுங்க? நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது? முதலாவது தேவனுடைய வீட்டில் தான் துவங்குது. உலகத்தாருக்கு அப்புறம் தான். முதலாவது தேவனை அறிந்து ஆராதிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்குகிறது. அப்போது தேவனுடைய அந்த அடையாளம் போடப்பட்டிருக்குமானால் சங்கார தூதன் நம்முடைய எல்லையை விட்டு கடந்து போவான். இல்லைன்னு சொன்னால் அவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து தேவையில்லாத போராட்டங்களையும் மரணத்தையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இப்போ தேவனால் பெறுகிறதான அடையாளம் நம்மேல், நம் வீட்டின் மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல், நம்முடைய பிள்ளைகளின் மேல் அவர் அடையாளம் போட்டிருப்பாரானால் அவர் என்ன சொல்வார்? அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், ஒன்றும் போய் செஞ்சிடாதீங்க, அந்த குடும்பத்துக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க, அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க, அவங்க தொழிலில் எந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதான அந்த 4ஆம் வசனம், பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடுகின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியும். இடைவிடாமல் நம்முடைய சிந்தையில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது வந்து நமக்குள்ள எல்லைகளுக்குள்ளே இருக்குது. நம்ம எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த நினைவு வந்து ஒரு நாளும் மாறதில்லை. அது பாட்டுக்கு காலையில் ஒரு வீட்டில் ஒரு சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க, அங்கே போய் வேலையில் போய் உட்காந்துக்கிட்டே இருந்தாலும், வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சத்துருவான அவங்கள போய் சாயந்தரமாக போய் இதை கேளு, இல்லைன்னா இப்பயே ஃபோன் பண்ணி பேசு, இல்லைன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அந்த யோசனையின்படி இவங்க வீட்டுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணும்பொழுது அங்கே எந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். அப்போது 24 மணி நேரமும் சத்துரு நம்முடைய சிந்தையில் அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கனவு வழியாக அவன் எரிச்சலை கொண்டு வருவான். அது என்ன பண்ணுவோம்னா, தூக்கத்தில் இருந்து காலையில் எழுந்த உடனேயே ஒரு சண்டை ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துடும். இதற்கெல்லாம் காரணம் தீமையின் அடையாளங்கள் நம்மேல் போடப்பட்டிருக்கிறது. தேவன் போட்டதான நன்மையான அடையாளங்கள் நம்ம மேலேருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது.
அது எப்படி அழிக்கப்படுது? நம்முடைய சுய இஷ்டத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்ம மேல் போட்டிருக்கிறதான அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனால் போடப்படுகிறதான அடையாளங்கள் நம்முடைய வாசல்களில், வீடுகளில் காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 84ஆம் பக்கத்தில் இருக்குது. 21 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எடுத்துட்டிங்களா? 84ஆம் பக்கம் எல்லாம் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுதுகளினால் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடிர்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலே. இப்போ அவங்கள விடுதலை பண்ணணும்னு ஆண்டவர் மோசையை அனுப்பி அவனை விடுதலை பண்ண முடியாது சொல்கிறாரு. ஆனால் அந்த தேசத்தினுடைய அந்த ராஜா என்ன பண்ண தெரியுங்களா? அவ்வளோ சீக்கிரம் அவனை என்ன பண்ண மாட்டதில்ல, விடுதலை பண்ணுறதே இல்லை. ஆண்டவர் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு. அந்த தேசத்தில் 10 வாதைகள் வருகிறது. அந்த 10வது வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறதான மூத்த ஆண் பிள்ளை, அவங்க வச்சுக்கிற நாய், ஆடு எதில் இருந்தாலும் சரி, மூத்த ஆண் குட்டி எல்லாமே சாக போகுது. அப்போ இதிலேருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் நீ என்ன பண்ணு, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து நீ என்ன பண்ணு, ஈசோப்பு கொழுந்தினாலே ஒரு கிண்ணத்தில் எடுத்து உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் குரு வாசல்களிலும் அதை பூசிட்டு ஒருத்தரும் வெளியே வரக்கூடாது. ராத்திரி நேரத்தில் சங்காரத்தூதன் கடந்து வருவான். அவன் இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்குற வீடுகளுக்குள்ளே நுழைய மாட்டான். அவனை நான் வர விட மாட்டேன். ஆனால் போடாத வீடுகளுக்குள்ளாகலாம் நுழைந்து மரணத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அந்த அடையாளம், அந்த இரத்தத்தின் அடையாளம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. இப்போ நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே பூசப்பட்டிருக்குமானால், ஹல்லேலூயா, நமக்கு எதிராக மரண வல்லமைகள், விபத்துகள், ஆபத்துகள் எது வந்தாலும் அதிலிருந்து நமக்கு விலக்கி பாதுகாக்க தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம மேலே அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிறதான்றது தான் இப்போ முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழுந்தும் பொழுது நாங்கள் தான் சொல்லுவோம், ஜெபிப்போம், ஆண்டவரே எங்கள் மேலே, குடும்பத்து மேலே, சபையின் மேலே, ஒவ்வொரு விசுவாசிகள் மேலே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே, ஒவ்வொரு செய்கிற தொழிலில், வியாபாரத்தில், விவசாய காரியங்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஆண்டவரே, எந்த தீமையும் தீங்கும் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக, எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக நேரிடாதபடிக்கு எல்லா கொள்ளை நோய்களின் தாக்கத்திலிருந்தோ நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் எழுந்த உடனே நாங்கள் எங்களின் குடும்பத்தையும் சபையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை தான் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்டில் ஒரு 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 செய்தியை நான் வாசித்தேன். இந்தியாவில் 92% ஜனங்கள் இன்றைக்கி ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களாம். நம்முடைய தேசத்தினுடைய சுகாதார அமைச்சகம் சொல்லுது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கொள்ளை நோயை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வந்துடுச்சு. என்ன ஆகுமோ, எப்படி சத்துருவோமோ, நம்ம என்ன பண்ணுவோமோ, ஏது பண்ணுவோமோ அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தம். இதை உண்டாக்குனதும் அரசாங்கம் தான், இதுக்கு மருந்து போடுறதும் அரசாங்கம் தான். அவன் சொல்கிற அந்த கவுன்சிலிங்கில் எந்த நன்மையும் நடக்க போகிறதே கிடையாது. இப்போ ஒருவேளை நம்மளுடைய இருதயத்திலையும் அந்த மாதிரி தேவையில்லாத டிப்ரெஷன், சோர்வு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என் மேலே ஒரு அடையாளத்தை போடுங்க. கடந்த நாட்களில் தீமையின் அடையாளம் இருந்ததுனால எனக்குள்ளே வந்ததான அந்த பயம், எனக்குள்ளே வந்ததான அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த எல்லா டிப்ரெஷனும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக நான் இரத்தத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது நம்ம பாடின பாடல்படியாக நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அடையாளமாக பூசப்பட்டிருக்கிறது.
நம்ம பாடின பாடல்களின் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தொழிலில் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாகனத்தில் தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். உலகம் முழுசும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்ம மேலே ஒரு அடையாளம் போட்டிருக்கிறபடினால தான் கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து நாம் இந்த நிமிடம் வரையிலும் பாதுகாக்கப்படுகிறோம். இனியும் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக இருக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஈசாக்கு ஆபிரகாமோடு யாக்கோபோடு அவர் என்ன பண்ணிக்கிறாரு? வாக்குத்தத்தம் செய்தவர். நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும், நான் சொன்னதான நன்மைகள் உன் வீட்டில் நடக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் எப்பயுமே நம்மளை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. நன்மை நடந்தாலும் நடக்கலைனாலும் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு, இது என் வாழ்க்கையில் இப்போ நடக்கலை, ஆனால் நடக்கும். நான் நம்புகிறதான தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எனக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இனிமேல் செய்யணும்னு எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆண்டவர் நியமித்திருக்கிற நன்மைகளை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்ம இந்த காலை வேளையில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போது தேவனுடைய அடையாளத்தை பார்த்தோம், பிசாசுடைய அடையாளங்களை போட்டிருக்கிறான். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 346 பக்கத்தில் இருக்குது. 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தை இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே நாணம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அப்போ நம்முடைய எதிராளி பிசாசு இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, உலகம் முழுசும் ஒரு அடையாளத்தை போட்டுகிட்டே இருக்கிறான். இதுதான் இப்போ இந்த ஒன் நேஷன் சொல்லி ஒரே உலகம், அவனுடைய ஒரே உலகத்துக்குள்ளே அவன் கொண்டு வரும்படியாக இப்போ சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ நமக்கு முதலாவது ரேஷன் கார்டு வந்துச்சு, ஐடென்டி கார்டு வந்துச்சு, இப்போ ஆதார் வந்திருக்கு. இப்போ இந்த ஆதாரை சில நேரத்தில் நம்ம மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறான்? நீ மறந்து விட்டுட்டு போகாத, உன் கையில் என்ன பண்ணிக்கோ, நீ அதை சொருகிக்கோ அப்படின்றான். பாருங்க, இப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ இருந்து நிறைய பேர் அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை நம்புகிறாங்க, நிறைய பேர் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம காலத்தில் அது சம்பவித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அந்த சிப்பை நம்ம போடலன்னா எதையுமே போய் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, எங்கேயும் போய் நுழையவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம்ளாக போய் அந்த என்ன பண்ணிடுவோம்? சிப்பை என் கையிலையும் போட்டுருங்கன்னு சொல்லி வாங்கிக்குவோம். இது ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் போனால் உங்களுடைய மெடிக்கல் என்ன மருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, எங்கேயாவது திடீர்னு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நம்ம ரத்தத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவன் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சிப்பு போட்டுட்டாங்கன்னா அதில் கொண்டாந்து அவன் அந்த அந்த மார்க் அந்த இதை வைக்கும் பொழுது நம்முடைய பேர் ஊர் எல்லாமே அதில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன வியாதி இருக்குது, நம்மளுடைய என்ன குரூப்பு, பிளட்டு குரூப், என்ன ரத்தம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் நடு ரோட்டில் இருக்கிறார், அவருக்கு ரத்தம் கொடுக்கணும். இப்போ அவர் என்ன குரூப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். அந்த குரூப் ரத்தம் கிடைக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த கம்ப்யூட்டரில் போட்டவனே அந்த சிப்பை வச்சு நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அவன் எடுத்துடுவான். இவன் என்ன வேலை செய்கிறான், எவ்வளோ சம்பளம், இவனுடைய அட்ரஸ் என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான், கொஞ்ச நேரத்தில் அறிஞ்சிக்குவான். இப்போ இது நல்லது தான். நமக்கு எங்கேயாவது போனால் மறந்துட்டு போயிட்டோம்னா நம்மளை டெஸ்ட் பண்ணும்பொழுது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கையில் என்ன பண்ணிவோம், போட்டுக்குவோம். அது பாருங்கள், அந்த இடத்துல 16ஆம் வசனம் பாருங்கள். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் வியாதியினர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றுகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தை லக்கியத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொன்றும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ நம்ம வந்தவொடனே பாருங்கள், நமக்கு தெர்மாமீட்டர் வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய உடம்பு உஷ்ணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ட்ரையல் நமக்கு. அப்போ இது நம்ம ஈஸியாக வைக்கும் பொழுது நம்மளை போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஏன் எதுக்குன்னெலாம் கேட்க மாட்டோம். நம்மளா போய் அவன் சொல்லலைனாலும் நம்மளா போய் நின்றுக்குவோம். நம்ம நிற்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறதான அந்த கேமராவில் நமக்கு போட்டிருக்குது, இவ்வளோ இது இருக்குதுன்னு எல்லாமே கண்டுபிடிச்சி நம்மளை உள்ளே விடும், இல்லைன்னா எதையுமே பண்ணாது. அப்போது பிசாசு இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அடையாளங்களை ஜனங்களுக்குள்ளாக போட்டிருக்கிறான், குடும்பங்களுக்குள்ளாக போட்டிருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், தேசத்தின் மேலே அடையாளத்தை போடும்படியாக அவன் தீவிரித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான்.
இந்த நாட்களில் நாம் இந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதது நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய விருப்பம்தான். ஆனால் இப்போ அது அடையாளம் போடலைன்னா நீங்கள் எதையுமே வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கணுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ஆதார் கார்டு வேணும், அதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அப்படின்னும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே போய் என்ன பண்ணிட்டோம், ஆதார் கார்டு வாங்கிட்டோம். இப்போ அடுத்ததாக கையிலையும் நெற்றிலையும் போடும்படியாக நிறைய உலக நாடுகளில் போட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் போட்டுக்கிட்டாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், போடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவாருன்னு நம்முடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்மளை இந்த உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அந்த வருகையில் போகணுன்னா, ஆயத்தமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மை நிச்சயமாகவே கைவிட மாட்டார், நம்மளை ஏற்றுக்கொள்வார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு நித்தியமாக வாழுவோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரமானது கிடையவே கிடையாது. உலகத்தினுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நிறைய பேர் நம்பிக்கிட்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை இது பண்ணணும், அதற்காக ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பரிசுத்தத்திற்காக இவங்க பாடுபடுறதே கிடையாது. அசுத்தத்துக்குள்ளே போய் எப்படியாச்சும் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நான் இந்த மாதிரி என் வீட்டு மேலே நான் ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன், கடன் வாங்கியிருக்கிறேன், இதை கட்டணும், அதற்காக ராவா பகலாக நிறைய ஓவர் டைம்லாம் பண்ணி எப்படியாச்சும் சம்பாதிச்சு இதெல்லாம் கட்டணும் பின்னாடி இன்னும் வேறு எதாவது ஒன்று வாங்கணும். நம்மளுடைய ஆசை என்றைக்குமே அடங்காது. ஒன்று வாங்கிட்டா அடுத்ததை வாங்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த ப்ராசஸ் ஒரு நாள் முடியவே முடியாது. வாங்குவோம், கட்டுவோம், வாங்குவோம். இது மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒழிய நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம மறந்துடுறோம். பிசாசு நம்முடைய மனசுக்குள்ளார தேவையில்லாத பாரத்தையும் கவலையும் கொடுத்து இந்த காலை வேளையிலையும் நம்முடைய இருதயத்துக்குள்ள கடனை பிரச்சனையை குறித்து, குடும்ப பாரத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கவலையத்தையும் பாரத்தையும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கர்த்தரிடத்தில் வைத்திடுவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கறதான வார்த்தை. அப்போ நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். கவலைப்படாத வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னா இயேசுவினுடைய பாதத்தில் வறுக்கும் பொழுது நமக்கு கவலைப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுசும் நான் பயந்துகிட்டே இருக்குது. இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு டிப்ரெஷனில் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த கொள்ளை நோயோ எந்த பிரச்சனையோ இந்த உலகத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்றேன், இயேசுவை நான் பார்க்கிறேன், நான் திரும்பி பார்ப்பது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றி அவரை மாத்திரம், அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் யாவற்றையும் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் என்ன பண்ணார் தெரியுங்களா? எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? என் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சிட்டேன். இனிமே புதுசா அவர் செய்யணும்னு ஒண்ணுமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நமக்காக செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்து முடித்து சாத்தானுடைய கையில் இருந்ததான அதிகாரத்தை பறித்து நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம உணர முடியாதபடி, அறிய முடியாதபடி நாம் அந்த பழைய வேதனைகளுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அந்த தைரியம் நமக்கு இருந்தால் போதும். நமக்குள்ள எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சமாதானமும் சந்தோஷமும் எந்த மனுஷனாலையும் முடியவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், சரீரத்தில் இருக்கிற வேதனை, பலவீனம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் நினைச்சா நிறைய பேருக்கு தூக்கமே வரதில்லை. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க தூக்க மாத்திரை போட்டுக்கிறாங்க, இதுக்காக மெடிக்கேஷன் பண்ணுறாங்க, என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்க, தலைகளாக நிற்கிறான், யோகாசனம் பண்ணுன்றான், எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்தாலுடைய இந்த சமாதானத்தை ஒருத்தராலையும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை அறிந்ததான அநேகர் சமாதானம் இழந்து காணப்படுகிறாங்க என்று சொன்னால் அவங்க மேலே சாத்தானால் போடப்பட்டிருக்கிற தீமையின் அடையாளங்கள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அவங்களுடைய எல்லையில் சந்தோஷம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். 692ஆம் பக்கத்தில் இருக்குது. சங்கீதம் 37, 27, 28. விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பை பாருங்கள், எவ்வளோ வெளியேற பெற்ற பாதுகாப்பாக இருக்குது. அவனை ஒரு நாள் என்ன பண்ண போகிறது இல்லையா, கைவிடவே படுறதில்லை. ஆனால் துன்மார்க்கனுடைய சந்ததி என்ன பண்ணும், அறுப்புண்டு போகும். அப்போ துன்மார்க்கர்கள் நிறைய இந்த நாட்களில் துன்மார்க்கம் உலகத்தில் முழுவதுமாக இருக்கிறது. எங்கே போனாலும், ஆட்சியில் போனாலும் சரி, மத சம்மந்தமாக போனாலும் சரி, எல்லாத்துலேயுமே அழிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு கெடுக்கிறதுல தான் வராங்களே ஒழிய நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் இதுக்கு மத்தியில் நம்ம மேலே ஆண்டவர் அடையாளத்தை போட்டு அவருக்கென்று வேறு பிரித்து நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நமக்கு அழிவிலிருந்து பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தீமையின் அடையாளங்கள் நம்ம மேலிருந்து அழிக்கப்படும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அடுத்த இன்னொரு முக்கியமான காரியம், இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த வாலிப பிள்ளைங்க நிறைய பேர், இந்த சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் கூட தங்களுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடையாளத்தை போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, டேட்டூன்னு சொல்லி. இதை போடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவி ராகமும் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 151ஆம் பக்கத்தில் இருக்குது. நம்ம வாசிக்கலாமா? செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும், 19:28, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். ஆனால் இன்றைக்கி இது ஒரு ஸ்டைலாக போயிடுச்சு. ஏதோ ஒரு படம் வரைகிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, பேர் எழுதிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நிறைய பேர் செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்யட்டும், ஆனால் நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம இதை அறியாதபடி நாம் செய்திருப்போமானால் அந்த எழுத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்து மேலே சாத்தானால் போடப்பட்டிருக்கிறதான, இல்லை நானே வலினா போய் என் உடம்பில் போட்டிருக்கிற டேட்டு, இது எல்லாமே இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக. இதெல்லாம் சாத்தானால் போடப்படுகிற அடையாளங்கள். தேவன் சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கருப்பாக்குறேன், வெள்ளையா இல்லையன்னுவாங்க. வெள்ளையாக்கிறவங்க கேட்டால் ரொம்ப வெள்ளையாக்குறேன், கொஞ்சம் கருப்பாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. அப்போது தேவன் ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வச்சுக்கிறாரு. நான் கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறதும் ஆண்டோடைய சித்தம்தான். நம்ம கவலைப்பட்டு அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முயற்சி எடுக்கவே கூடாது. அப்படி செஞ்சோம்னா ஆண்டவரை உமக்கு தெரியல, என்ன இப்படி படைச்சிட்டிங்க, நான் இப்போ என்னை மாற்றுறதுக்கு நான் இப்படி எதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அது ஆண்டோடைய சித்தமே கிடையாது. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா, கர்த்தரை தொழுது கொள்கிறவங்களா, கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருப்போமானால், ஆண்டவருடைய அடையாளம் நம்மேல் போடப்பட்டிருக்குமானால் ஒரு நாளும் நமக்கு அழிவுன்றதே நேரிடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இந்த அடையாளம்னா என்ன அப்படின்னா, இது நம்முடைய எதிர்காலத்தை குறிப்பதற்காக போடப்படுகிறதான ஒரு காரியம். அவன் போய் வாங்கணும், இல்லை இந்த இதில் சேர்ந்துருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு லக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க. நம்முடைய எதிர்காலங்கள் ஒன்று இருக்கிறது. இதே போலவே நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கும்படியாக சாத்தானும் சில திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான். நம்முடைய லக்கு நம்ம போய் அடையக்கூடாது, இவனுக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்களை இவன் போய் நுழையக்கூடாதுன்னு சொல்லி அவனும் சில தீமையான அடையாளங்களை நம்மேல் போட்டிருக்கிறான். அந்த அடையாளங்களை நம்முடைய சாதாரண கண்களினாலே பார்க்க முடியாது. இது ஆவியின் மண்டலத்தில் சாத்தானால் நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, தொழிலின் மேலே, எல்லையின் மேலே, எல்லாவற்றிலுமே அவன் போட்டிருக்கிறதான சில தீமையான அடையாளங்கள் இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அழிச்சிடுவோம். தெரியாது, நம்முடைய கண்கள் திறக்கப்படாத வரையிலும் இதை பார்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என் மாம்சிக கண்களை அல்ல, என் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நீர் என்ன பண்ணுங்க, திறந்தருளும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 264வது பக்கத்தில் இருக்குது. 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்காக வேண்டிக் கொண்டதான ஒரு ஜெபம். இதை நாமளும் ஜெபிக்கலாம். அவர் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்தால் தான் சாத்தானுடைய போடப்படுகிற தீமையான அடையாளம் எது, கர்த்தரால் போடப்படுகிற அடையாளம் எது என்று சொல்லி நம்மளால் உணர முடியும். இப்போ நம்முடைய மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவை அறிந்திருந்தாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குருடன் வரான்,
ஆண்டவர் வந்து அவனுக்கு தொட்டு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் நடக்கிற மனுஷனை எப்படி இருக்கு பார்க்கல தெரியுமா, மரத்தை போல் பார்க்குறேன் அப்படின்றான். அப்போ ஆண்டவர் திருப்பியும் செகண்ட் டச் பண்ணுறாரு அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் தெளிவாக பார்க்குறான். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும், மறுரூபமாகிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய இருதயம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இருதயம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பலத்தினாலே நம்ம என்ன பண்ணணும், மறுரூபமாக வேண்டும். அப்போ தான் நம்மளை புதுசான காரியங்களை பார்க்க முடியும். புதிய கிருபையை, புதிய பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். பழையசுலேயே நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா அது நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா பழைய இதுலேயே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க, அது கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் எப்பயோ பெற்ற கிருபை இழந்துட்டாங்க. ஆனால் ஃபேன் ஆஃப் பண்ண பின்னாடி ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சிலருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க நல்லா ஓடுறோன்னு நினைக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைகளுக்குள்ளே நம்ம வரணும். தேவனுடைய அடையாளம் என் மேலே போடுங்க ஆண்டவரே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் நம்மளால் இதிலிருந்து வெளியே வர வெளியே மற்றபடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்ததாக ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ சைனாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒரு கேமராவில் அவர் போயிட்டே இருப்பாராம். அப்போ எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரத்யட்சமாக இருக்குமா. அப்போ அந்த ஊரில் இருக்கிற அந்த திருடன், கேடி இவங்கெல்லாமே எந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அவனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல திருடனமே இத்தனை இவ்வளோ தண்டனை பெற்றவன் இந்த இடத்துல நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். உடனே அரசாங்கம் அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு திருடன் இருக்கிறான், ரொம்ப ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க. அப்போ தங்களுடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக அவர்கள் எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய தேசத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு 50 அடி தூரத்துலேயுமே ஒரு கேமரா வைக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன, ஒரு வேளை யாராவது தப்பிச்சு போனால், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்ம எனக்கு இல்லையே, நான் இடிக்கலையே நீ இடிக்கலைன்னு சொல்ல முடியாது. கேமராவை பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜனங்களுக்கு மத்தியில் நம்மளை தெளிவாக பிசாசு பார்க்க முடியாது. இத்தனை கோடி ஜனங்க இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில் என்ன மாத்திரம் எப்படி பிசாசு தெரிஞ்சுக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது, எங்கள் அப்பாவுக்கு நடந்தது, எனக்கு நடக்குது, என் பிள்ளைக்கு நடக்குது, இது ஏன் இப்படி அப்படின்னா உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறதான தீமையான கண்கள் ஒன்று இருக்கிறது. அதில் உங்களை அடையாளம் கண்டுபடியா உங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறான். அதை அழிக்கப்படாத வரையிலும் நம்ம எங்கே போனாலும், பில்லி கூட போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போது அப்படியேப்பட்டதான ஒரு நெருக்கத்துக்குள்ள உலகத்தம் இருக்கிறது. அவங்க எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் தேவனாக இருந்ததான நாம் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நமக்கு ஒளியக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம், இயேசுவின் ரத்தம். இதுதான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறதாக இருக்கிறது. ஆகவே நாம் ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது. நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு தேவன் இருக்கிறாரு. தம்முடைய தூதர்களை தேவன் நமக்கு அனுப்புகிறாரு. பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம் பண்ணுகிறதான ஜெபம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீமையின் அடையாளம் ஒரு மனிதனை அல்லது பொருளை ஆவியின் மண்டலத்தில் தனியாக காண்பிப்போம். ஒரு அடையாளம் போட்டுட்டா ஆவி மண்டலத்தில் இருக்கிற பிசாசு உங்களை மாத்திரம் பிரத்யேகமாக கண்காணிப்பான், எல்லாரையும் விட்டுருவான். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு தீமையான அடையாளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் உங்களை மாத்திரம் பிரத்யேகமாக அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா உங்கள் மேலே ஒரு தீமையின் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. அது அழிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக, ஒரு தனி மனிதனுடைய சரீரத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த அடையாளம், தீமையான அடையாளம். தீமையான அடையாளங்களை நம்முடைய மாம்சீக கண்களினாலே பார்க்க முடியாது. தீமையின் அடையாளம் போட்ட நபர்களை சாத்தான் தாக்கத்திலே சிக்க வைக்கக்கூடியது. சாத்தானுடைய தந்திரத்தில் நம்ம எளிதாக போய் மாட்டிக்குவோம். நம்ம ரொம்ப புத்தியாக இருக்கிறோம், நாணமாக இருக்கிறோம், நான்லாம் மாட்டேங்க, எனக்கெல்லாம் நான் எப்படி அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அவன் தான் போய் கீழே விடுவான். ஏன்னா அவன் மேலே ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. நீ என்ன தான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலும் உன் மேலே போடப்பட்டிருக்கிற அடையாளம் உன்னை தீமைக்கென்று தீமை செய்யும்படியாகவே உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறதான ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணு தான் என்ன பண்ணிட்டு இருக்குது, உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. சில இடத்துல போட்டிருப்பாங்க, இங்கே வந்து நீங்கள் டிவி கேமராவில் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே அவனுக்கு திருடன் கூட ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம யோசிச்சோம், இங்கே வந்து கண்காணிக்கப்படுறாமல் எங்கேருந்து வருது என்ன வருதுன்னு அவன் திரும்பி பார்த்துட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது.
அப்போது தீமையின் அடையாளங்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கும்படியாக நாம் தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தீமையின் அடையாளங்களை எதிர்மறையான தீமையின் சக்திகள் அடையாளம் காண செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு அழிக்கக்கூடியதான அழிவுக்குரிய அந்த ஆவிகள் நம்ம எளிதாக என்ன பண்ணுது, அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக இந்த தீமையின் அடையாளங்கள் இருக்கிறது. இந்த தீமையின் அடையாளம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து வருகிறதாக இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான அந்த தாத்தா மறைஞ்சிட்டாரு, அவர் மேலே ஒரு தீமையின் அடையாளம் போடப்பட்டிருந்தது. அது என்ன பண்ணுது, அப்படியே எங்கள் அப்பா மேலே வந்து உட்காருது. எங்கள் அப்பா மறைஞ்சிட்டாரு, அது அப்படியே என் மேலே வந்துடுது. நான் மறைஞ்சிட்டேன்னா என் பிள்ளை மேலே வந்துடுது. அப்போது இது கண்காணிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்ததாக இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதை தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் இயேசுவின் இரத்தத்தில் அவைகளை அழிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவது இந்த தீமையின் அடையாளங்கள் நம்ம மேலே இருக்கிறதுன்றதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியல, ஆனால் தீமையின் அடையாளங்கள் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் விதமான போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லையானா ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த தீமையின் அடையாளம் தான் ஒரு குடும்பத்துக்குள்ளற அழிவை ஏற்படுத்தும், திருமண உறவுகளை முடிக்கும், திருமண முறிவுகளை ஏற்படுத்தும், திருமண காரியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு தடை செய்யும். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தீமையின் அடையாளங்களினாலே நம்ம மேலே வருகிறதான சாத்தானுடைய தாக்கங்களாக இருக்கிறது. அப்போ நம்முடைய திருமண உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம போய் அதற்காக என்னென்னமெல்லாம் போய் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். எதுவுமே முடிய மாட்டேனுது. எங்கெங்கேயோ போய் ஆலோசனை கேட்குறோம், எதுவுமே முடியல. இந்த நேரத்தில் இயேசுகிட்ட வருவோம். ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால என் குடும்பத்து மேலே, என் வாழ்க்கையின் மேலே போடப்பட்டிருக்கிற தீமையான அடையாளங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிந்து போவதாக, இந்த தீமையான காரியங்கள் இனி எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதை முறிப்போம். அதற்கும் நமக்கு இடையில் இருக்கிற தொடர்பை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால அதை முறிந்து போகும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீமையான இந்த அடையாளங்களுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா வெறுப்பை உண்டாக்கக்கூடியதான அடையாளம். இது நம்ம எங்கே போனாலும் நம்மளை பார்க்குறவங்க அவங்கள அறியாமலேயே நம்ம மேலே ஒரு எரிச்சல் உண்டாகும். சிலருடைய முகத்தை பார்த்தாவே சிலவங்க சொல்லுவாங்க, இவனை பார்த்தாலே கோபம் வருது, இவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது அப்படின்வாங்க. ஏன்னா அவன் மேலே அப்படி ஒரு அடையாளத்தை பிசாசு போட்டிருக்கிறான். வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அடையாளம், அது அழிக்கப்படணும். இல்லைன்னா அவங்க போய் எங்கேயுமே வேலை செய்ய முடியாது, எங்கேயுமே அவங்களால இது பண்ணவே முடியாது. ஏதாவது போய் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, 2 மாதத்தில் வெளியே வந்துடுவான், அடுத்த இடத்துக்கு போவான், அடுத்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவான். இப்படியே இவன் செய்யாத தவறெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி இவன் மேலே குற்றம் சாட்டி இவனை வெளியே தள்ளிடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த தீமை வெறுப்பை உண்டாக்கக்கூடியதான அடையாளம் இருக்கிறது. இன்னும் சிலர் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் அடையாளம். இது யோசுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் சொல்கிறத குறிச்சிக்கோங்க. யோசுவா 9:23. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிபியோனியர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டதான ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க யோசுவா எல்லாத்தையும் வென்று வராரு, தங்களை பாதுகாக்கணுமேன்னு சொல்லி தூர இடத்துலேருந்து வருகிறது போல் அவங்கக்கிட்ட தேவனுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்கக்கிட்ட உத்தரவாதம் வாங்கிக்குவாங்க. யோசுவாவும் சொல்லுவார், நான் அவங்கள அழிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், அவங்க இந்த பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க தான் தங்களை காப்பாற்றணுமேன்னு தங்கள் இடத்துல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சத்தியம் பண்ணதில் தவறக்கூடாது இல்லையா யோசுவா? அதனால் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவங்க எல்லாத்தையுமே ஒரு அடிமைகளாக வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் செஞ்ச தப்புக்கு காலமெல்லாம் எங்கள் தேசத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கள் வீடுகளுக்கு தண்ணி எடுக்கவும் விறகு சுமக்கவும் நீங்கள் அடிமைகளாக இருக்கணும்னு சொல்லி அவங்க மேலே ஒரு முத்திரை போட்டு வச்சுறாரு. இப்போ இதே போல தான் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் சில முத்திரைகளை போட்டு வச்சுக்கிறான். எங்கே போனாலும் நமக்கு நல்ல ஒரு வேலையே கிடைக்காது, நல்ல ஒரு வேலை கிடைச்சாலும் நிற்கவே முடியாது, எங்கே போனாலும் அடிமைத்தனமான காரியங்கள் தான். இதுக்கு காரணம், இதில் கனவுல என்ன பண்ணோம்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு நம்ம போய் வேலை செய்கிற மாதிரியே கனவு வரும். மற்றவங்களுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் மேலே அடிமைத்தனத்தின் குறியீடு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்போ அதை பிரேக் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் மேலே இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே முறிந்து போவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இன்னொரு அடையாளம் தோல்விக்கான அடையாளம். இவங்க எங்கே போனாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கவே மாட்டேது, நான் எதை தொட்டாலும் தொலங்க மாட்டேனுதுங்க, நான் எதை தொட்டாலும் உடஞ்சி போயிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தோல்விக்கான ஒரு அடையாளம் அவர்கள் மேலே சத்துருவினால் போடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம முறித்து நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக துக்கத்திற்கான அடையாளம்.
இன்றைக்கி தேசத்தில் பார்த்திங்கன்னா துக்கம், ஒருத்தர் ஒரு பெரிய தலைவர் மறைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கருப்பு கொடி ஏற்றிடுவாங்க, ஒரு கருப்பு துணியை சட்டையில் குத்திக்குவாங்க. அவங்களுடைய விரும்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு உடையை போட்டுக்கிட்டு அன்றைக்கி முழுசும் போவாங்க. ஏன்னா அவர் செத்து போயிட்டார், ஒரு துக்கம். இந்த துக்கத்தினுடைய அந்த அடையாளம் சத்துரு நம்ம மேலே போட்டிருக்கிறான். இதுக்கு சரியான ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 509ஆம் பக்கத்தில் இருக்குது. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்போது யாபேஸ் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இவன் மேலே துக்கம். அவனை கூப்பிடும்பொழுது யாபேஸ் அப்படின்னா டே துக்கம் இங்கே வான்னு தான் சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த துக்கம் தான் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கடைசி அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே தீமை என்னை அணுகாதபடிக்கு உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தரப்போகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அதனால் ஒருவேளை சிலருடைய பேரெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுக்குரிய பேர்களாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் தான் இந்த நாட்டில் நியூமராலஜின்னு வச்சு அந்த பேருக்குரிய அர்த்தத்தெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எபிரேய பேர் தான் வைக்கிறாங்க. எபிரேயர் பேரில் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த யாபேஸ்ன்ற பேருக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு, துக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தீமையின் அடையாளமாகிய நம்முடைய மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற அந்த பேரை அழிந்து போகும்படியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, தீமையான அடையாளங்களை கொண்டு வரும் சக்திகள், இன்னும் சீக்கிரம் முடிச்சிடறேன். தீமையின் அடையாளத்தை கொண்டு வருகிறதான சக்திகள்: மாந்திரிக வல்லமை, இரத்தத்தை குடிக்கும் மாம்சத்தை பட்சிக்கும் வல்லமைகள், குலதெய்வத்தின் பழக்கப்பட்ட ஆவியின் அடையாளங்கள், தவறான நண்பர்கள், வீணான அலைச்சல்கள், தலைமுறை வழியாய் வரும் சக்திகள், கடல் சம்பந்தமான வல்லமைகள். இவைகள் மூலம் எல்லாமே நமக்குள்ளார தீமையின் அடையாளங்கள் போடப்படுகிறது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய வல்லமை, குலதெய்வம் என்று சொல்லி அவங்க குலத்தில் இது பண்ணிக்கிறதான அந்த குலதெய்வம் நம்ம மேலே ஒரு அடையாளம் போட்டுரும். இவன் என்னுடைய ஆள், இவனுக்கு வர நன்மையெல்லாம் கெடுக்கணும், இவனுக்கு வர இவனுக்கு வர தீமையெல்லாம் இவன் எல்லைகளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அது நமக்கு எதிராக போட்டுரும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த குலதெய்வத்தின் வல்லமை, அடுத்ததாக ஃபெமிலியர் ஸ்பிரிட், உங்களுடைய குடும்பத்தை குறித்து நல்லா அறிந்திருக்கிறதான சில ஆவிகள் இருக்கிறது. அது தலைமுறையாக உங்களை நல்லா அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரும். உங்கள் தாத்தா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே உங்கள் அப்பா வாழ்க்கையில் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, இப்படியே நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா, குலதெய்வத்தின் வல்லமையும் இந்த ஃபேமிலி ஸ்பிரிட், ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை கண்காணித்து கொண்டே வருது, நமக்கு மேலே தீமையை நடக்கும்படியாக செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த ஆவிகள் தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மாந்திரிக குறி சொல்லுகிற ஜாதகம் பார்க்குற இடத்துல நம்ம போகும் பொழுது அங்கே இருக்கிறதான தீமையான அடையாளங்கள் நம்ம மேலே போடப்படுகிறது. அவங்க ஏதோ சொல்கிறதெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க கடந்த காலத்தில் நடந்ததை தான் சொல்லுவாங்களோ ஒழிய இனி வருகிறதான நன்மைகளை ஒரு நாள் அவங்களால சொல்ல முடியாது. சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு இதாக சொல்லுவாங்க, நல்லது நடக்கும் போங்க அப்படின்வாங்க. ஆனால் தீமை நடந்தது எல்லாத்தையும் அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. இத்தனாம் தேதி உங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, அதை உங்கள் எல்லையில் நடந்துச்சு, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நன்மையை அவங்களால சொல்ல முடியாது. காரணம், அதுக்கு தெரியாது. நன்மைகளை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவருடைய பாதத்தில் நம்ம வரும்பொழுது நமக்கு நன்மை தீமைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னா நன்மையாய் மாற்றக்கூடிய தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எந்த மனுஷனும், நியாயத்தில் எந்த மனுஷனும் எழும்பினாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் வெட்கப்பட்டு போவான். நம்ம அவனை தேடினாலும் காண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நம்ம மேலே குற்றம் சாட்டி குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்களை நாம் கொஞ்ச நாட்களில் தேடும் பொழுது அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது, எல்லைகளை விட்டு போயிடுவாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தீமையான அடையாளம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆசீர்வாதம் வரவே விடாது. நம்ம வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதமே இருக்காது. நினச்சிருப்போம், முயற்சி செய்வோம், ஆனால் ஆசீர்வாதம்
தடைப்பட்டு போயிடும். அப்படின்னா நம்முடைய மேலே தீமையின் அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி தெரிகிறது. அடுத்ததாக வெறுப்பு மற்றும் தோல்வி மனப்பான்மையை பிசாசு நமக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அடுத்ததாக கருச்சிதைவு, வெற்றியின் விளிம்பில் தோல்வி. வெற்றி கிடைக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே போயிட்டு இருப்போம். உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்போ எங்களுக்கு முடியலைங்க, நான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஃபண்டு வர வேண்டிய இடத்துல ஃபண்டு வரல, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது இடம் பாருங்கள். அவங்கள தான் நம்ம நம்பியிருப்போம். இவங்க கண்டிப்பாக தரேன்னு அவரும் சொல்லிட்டாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவருடைய சூழ்நிலை நமக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய எதிராளி நமக்கு எதிராக போய் என்ன பண்ணிடுறான், அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நம்ம அதை பிரேக் பண்ணணும். தீமையின் அடையாளம் என் மேலேருந்து அழிந்து போகும்படியாய் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் சிலவங்க யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கும். கனவுல யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளியிலேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், சத்தம் கேட்கும். நம்ம போய் கதவு திறந்து பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அப்போது இதெல்லாம் என்னென்னா தீமையின் அடையாளங்கள் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த நேரத்திலெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம உண்மையான ஆட்டுக்குட்டிகளாக இருந்தால் நல் மேய்ப்பருடைய சத்தத்தை தான் நம்ம கேட்போமே ஒழிய மற்ற மனிதனுடைய சத்தங்கள், மற்ற தீமையின் நபர்களுடைய சத்தம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். மற்ற மனிதனுடைய சத்தத்தை அது அறியாது. அதனால் அவங்க பின்னாடி போகாது. இன்றைக்கி யார் சொன்னாலும் நம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இவங்க சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, இந்த இடத்துல சொல்கிறாங்க, அங்கே போனால் அதை சொல்கிறாங்க, இங்கே போய் இதை சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வேகமாக போயிட்டு ஜனங்கள் போய் காசை கொடுத்து அவங்க சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி வராங்க. ஆனால் இந்த காரியம் நடக்கிறதே இல்லை. அப்போ இதே தேவ பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் அவங்களுக்கு கேட்கும். ஆனால் தீமையான நபர்களுடைய சத்தம் அவங்களுடைய காதுகளில் கேட்காது. அப்போ நம்ம அதற்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வீணான அலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எதையுமே நம்ம பொருளாதாரத்தில் நம்ம வீணாக செலவு செய்யக்கூடாது. தேவையில்லாத செலவுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா தீமையான அடையாளங்கள் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த தீமையான அடையாளங்களை முறிக்கும்படியாக நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தீமையின் அடையாளங்கள் எவ்விதமாக நமக்குள் வருகிறது என்று சொல்லி பார்த்தா, பழக்கப்பட்ட ஆவிகள், விக்கிரக ஆராதனை செய்கிறதுனால வருகிறதான அந்த வல்லமைகள் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளார இந்த தீமையான அடையாளங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக தீமையின் உடன்படிக்கைகள், இரத்த பலி செலுத்தி நாமளே போய் என்ன பண்ணியிருப்போம், சில பலிபீடங்களை போய் சில ரத்தத்தை ஆட்டை கோழியை எல்லாம் வெட்டி இரத்த பலி செலுத்தி நம்ம அங்கே வேண்டியிருப்போம் இல்லை பார்த்தீங்களா? அந்த வேண்டுதல்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அதனால் தேவனை அறிந்ததான நாம் ஒரு நாள் இரத்த பலி செலுத்தவே கூடாது. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தான் நம்ம உபயோகப்படுத்தணுமே ஒழிய நம்ம எந்த ஆட்டையோ கோழியோ நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் போய் நம்ம பொருத்தனையோ வேண்டுதலோ பண்ண தேவையில்லை. ஒருவேளை நம்ம பொருத்தனை பண்ணியிருந்தா வேண்டுதல் வச்சு அந்த சாமி கண்ணை குத்தி விட முடியுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்திலே போய் நான் இந்த ஒரு தடவை போய் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நிறைய பேர் இங்கே வந்தவங்க கூட பண்ணாதீங்கன்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு பயமாகுது, நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கண்ணியும் குத்தாது, காதையும் குத்தாது. அந்த அடையாளம் பார்த்திங்கன்னா சில வீடுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய மூத்த பிள்ளை செத்து போயிருக்கும். ஆனால் ரெண்டாவது பிள்ளைக்கும் கெட்ட காலம் இருக்குதுன்னு எவனோ ஒருத்தன் ஜோசிக்காரவன் சொல்லிடுவான். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த பிள்ளைக்கு காதில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருவாங்க, மூக்கு குத்தி விட்டுருவாங்க. என்ன பிசாசு அவ்வளோ இழிச்ச வாயினா, நீங்கள் ஓட்டை போட்டது அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு சொன்னதே அதுதானே. நம்ம என்ன பண்ணாலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளா வராமல் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு ஒரு நாளும் எந்த நன்மையும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் ஒருவேளை நம்ம அப்படிலாம் நம்ம மேலே அடையாளம் போட்டிருந்தா அதெல்லாம் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற தீமையின் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த வேளையில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீமையின் அடையாளங்களை என் மேலே பிசாசு போட்டுட்டான், நானாக போய் வழி நான் போட்டுக்கிட்டேன், இப்போ இது எப்படி அழிக்கிறது அப்படின்னா அதுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10-11 இல்லை, இயேசு தான் உண்மையான தெய்வம். அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தில் தான் எனக்கு பாதுகாப்பு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் பாதுகாப்பு உண்டுச்சு. இப்போது எனக்கு அவரை விசுவாசிக்கிற, இயேசுவை நாமத்தை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் ரத்தத்தை நம்புகிற எனக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், வரணும். பழைய காரியங்கள், பழைய பாவ காரியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மனம் திரும்ப வேண்டும்.
நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பழைய கோபம், பழைய கசப்பு, பழைய காரியங்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை 100க்கு 100 ஆண்டவருடைய கரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும்? அர்ப்பணிச்சிடணும். அப்போது பிசாசு நம்ம மேலே போட்டிருக்கிற தீமையான அடையாளங்கள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. இவைகளை நம்ம ஒப்புக்கொண்டு இவைகளையும் இதற்காக அழிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தீமையான அடையாளங்கள் அழித்து போகும்படியாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவினுடைய வல்லமை அக்கினி இறங்கி எரித்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். வல்லமைக்குள்ளே நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நான் சொல்லுகிறதான இந்த ஜெபத்தை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு பின்னாடி சொல்லுங்கள். இந்த காரியத்தில் இந்த தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆண்டவரே பரலோக ஸ்பாஞ்சினால ஆண்டவரே உங்களுடைய சோப்பின் மூலமாக என்னை குளிப்பாட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே உங்களுடைய பரலோக சோப்பு இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவும்படியாய், என்னை சுத்தமாக்கும்படியாய், என் குடும்பத்தை சுத்தமாக்கும்படியாய் இப்பொழுது நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என் மேல் இருக்கிற தீமையின் அடையாளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையின் வேரை எரித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். என் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தீமையான அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். நான் பிறந்த நேரத்தில் எனக்கு பேர் வைக்கிற சூழ்நிலையில், என் திருமண நேரத்தில் எனக்காக பிசாசினால் போடப்பட்ட தீமையின் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் மேலிருந்து, என் குடும்பத்தின் மேலிருந்து, சந்ததியின் மேலிருந்து முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நற்காரியங்களை காண முடியாதபடி செய்கிற அனைத்து விதமான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு என் மீது எந்த விதமான வியாதிகளையும் உன்னால் உண்டாக்க முடியாது. பிசாசே, உன்னால் எந்த விதமான வியாதிகளையும் என் மேல் உண்டாக்க முடியாது. எந்த விதமான அழிவுக்குரிய காரியங்களையும் என் குடும்பத்திற்குள்ளாக செய்ய முடியாது. சத்துருவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனுஷனோ மனுஷியோ எங்களுடைய பெயரை பிசாசின் பிடியில வைக்க முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதியோ எங்களுடைய பெயரை எந்த பிசாசுக்கு அடிமைப்படுத்த முடியாத ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. தீமையின் அடையாளங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக, நன்மையின் அடையாளங்கள் எங்களுடைய எல்லைக்குள்ளாக கடந்து வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். என் மீது பிசாசினால் போடப்பட்டிருக்கிற தீமையான அடையாளங்கள் கடந்து போவதாக, தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மையான அடையாளங்கள் என் மேல் போரும் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் தொல்லைகளை கொடுத்து வருகிற அனைத்து விதமான தீமையின் அடையாளங்களும் என்னை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வீட்டை கண்காணிக்கின்றதான பலவான்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில, சரீரத்திலே, தொழிலிலே எழுந்தருளி மகிமையின் அடையாளத்தை எங்கள் மேல் போடும்படியாக எங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மகிமையே, நீ சாத்தானின் திறமையான செயல்பாடுகளை, தீமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தும்படி, மாற்றும்படி, செயல்படும்படியான தீமையான அடையாளங்களை அகற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா விதமான தீமையான அடையாளங்களான வறுமை, வியாதி, பின்னுக்கிழுக்கும் சக்திகள், திருமண தடைகள், காலத்துக்கு முன் ஏற்படும் மரணங்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், அடிமைத்தனத்தின் வல்லமைகள், மந்திர சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக, அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் மீது உம்முடைய மகிமையின் அடையாளங்களை எங்கள் மீது போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். வான மண்டலங்களிலே எங்களுக்கு எதிராக கூடுகிற தீமையான கூடுகைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படாதபடிக்கு தேவனுடைய வல்லமை எங்கள் மேலே செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் வெற்றியாளர்கள் ஆண்டவரே. ஒரு சக்தியும் எங்களை பின்னுக்கு தள்ள முடியாது. பிசாசு விரும்புகின்றானோ விரும்பவில்லையோ, நான் எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த தீமையின் அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, தொழிலிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இதுவரையும் தொடர்ந்து வந்த
தீமைகள் இனி ஒருபோதும் நடக்காதபடிக்கு தேவன் நீர் உம்முடைய அடையாளமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீங்க போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் முத்திரை போடுவீராக. அவருடைய ரட்சிப்பு உம்முடைய சமூகத்தில் உறுதிப்படுத்தப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லைகளுக்குள்ளாக காணப்படுகிற தீமையான வல்லமைகள், கசப்பின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த நாளில் நீங்க கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இந்த விடுதலை தொடர்ந்து நடக்க, தொடர்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.